தற்குறின்னு சொல்றீங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் கேள்வியோட கோபமும் வருதோ அவங்கெல்லாம் சித்தாந்தத்தை தேடி வாங்க. எதுக்கு சித்தாந்தத்தை தேடி நம்ம போகணும்? நமக்கு தான் கையிலேயே இருக்கு. அருள்மொழி அம்மா பேசுறாங்க, மதிவதனி தோழர் பேசுறாங்க, மதிமாறன் தோழர் பேசுறாங்க, சுபவி ஐயா பேசுறாங்க, ஓவியா அம்மா பேசுறாங்க, ஆசிரியர் வீரமணி பேசுறாரு, அண்ணன் ராசா, ஆலுஷா நவாஸ், அப்புறம் நம்ம திருமாவளவன் பேசுறாரு. இவங்கெல்லாம் சமூக தலைவர்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சமூக தலைவர்கள்ல நான் மிஸ் பண்ண தலைவர்கள் பேரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சமூக தலைவர்களை தாண்டி கலைக்குள்ள வந்தோம்னா, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சினிமாக்குள்ளேயே வருவோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர் சித்தாந்தத்தை அப்படி பேசுவாரு, அத கேளுங்க. ரஞ்சித் அவர்கள் சொல்றத கேளுங்க, நம்ம இயக்குனர் ராம் சொல்றத கேளுங்க. இப்ப ரீசெண்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அரசு சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இல்லைங்க, அதுல பேசின ஒவ்வொரு கலைஞர்களுடைய வார்த்தையும் கேளுங்க. நமக்கு சமூகத்தையும் கலையையும் பிரிக்கவே முடியாம இருந்ததுக்கு காரணம் இந்த சமூகத்தை கலை அப்பட்டமா காமிச்சு. நடிகை வேல், எம் ஆர் ராதா, கலைஞர் மு கருணாநிதி, அன்னைக்கு இருந்த பெரியாரியவாதிகள் எல்லாருமே சினிமால தான் இருந்தாங்க. அந்த கலையினுடைய வெற்றி தான் தமிழ்நாட்டை தலை நிமிர வச்சுது. அந்த கலைக்குள்ள சில கலைகளும் வந்துச்சு. அந்த கலைகளை தான் நீங்க தளபதி அப்படி இப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சீங்க. அந்த தளபதி தான் இப்ப உங்களை எல்லாம் தற்குறியா மாத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க தற்குறியாவே இருக்கணுமா, சித்தாந்தத்தை நோக்கி வரணுமா?